அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திராவிட மாடல் அரசு அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஏன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 65 பேர் இறந்தாங்களே, அப்போ ஏன் நீ அனைத்து கட்சி கூட்டம் போடல? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, அப்போ ஏன் நீங்கள் போடல? பெண்கள் பாதுகாப்பு குறித்து அப்போ போட்டிங்களா? அப்போ போடலையே. இதே குன்னூரில் பட்டப்பகலில் இந்தி எதிர்ப்புங்கிற போர்வையில் அந்த போராட்டத்தில் 25ஆம் வார்டு கவுன்சிலர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் ஒரு பெண்ணுடைய கையை பிடிச்சி வலையில் கழட்டுறாரு. அந்த காணொலி இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. வெக்கமா இல்லை? இதுல ஒன்றே ஒன்று தெரியுது. அவர் வலையில் கழட்டுறது 2 விஷயம். ஒன்று திருட்டு, 2வது பாலியல். ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணை கையை பிடிக்கிறதுங்கிறது ஒரு அபாட்டமான ஒரு தவறான விஷயம். வெக்கமா இல்லை? இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல். திருட்டு, பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, இதில் கலந்த கலவை தான் திராவிட மாடல். உங்களுக்கு வெக்கமா இல்லை? இந்த 4 ஆண்டு ஆட்சியில் பேப்பரை திறந்தாலும் சரி, தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி, செல்லை பார்த்தாலும் சரி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆட்கடத்தல், பாலியல் வன்கொடுமை, புரோட்டா கடை சூறை, பிரியாணி கடை சூறையாடப்பட்டது, தினம் எல்லாத்துக்கும் காரணம் டாஸ்மார்க். தமிழகத்தில் இன்னைக்கு 5000 டாஸ்மார்க் கடை இருக்குது. காலையிலேருந்தே 6 மணிலேருந்தே விற்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருக்கிறான். எத்தனையோ குடும்பம் நடுத்தருவில் இருக்குது. இந்த சாராய கடையை மூடுறதுக்கு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டிங்களா? போடலையே. இந்த 4 ஆண்டில் மட்டும் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி மொத்த கடன். தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 9 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன மக்களுக்கு என்ன பண்ணீங்க? 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தது தான். இலவச பஸ்ஸு, போக்குவரத்துறையே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு படு மோசமாயிருச்சு. இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியா? இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்களே. ஏழை எளிய மாணவன் 3வது மொழியை கற்றுக்கக்கூடாது என்பதற்காக இந்தி எதிர்ப்புங்கிறத நீங்கள் கையில் தூக்கியிருக்கீங்க. இதுதானே மடைமாற்றம்? 4 ஆண்டு ஆட்சியுடைய மடைமாற்றம் தானே இது. பணக்காரன் வசதி உள்ளது மட்டும்தான் 3வது மொழி 4ஆம் மொழி படிக்கணும். ஏழை எளிய வீட்டில் பிறந்தவன் படிக்கக்கூடாது, அதானே? அப்போ கொள்ளையடிப்பதற்காகவே தமிழக மக்களை சுரண்டி அவர்களை வரிப்பணத்தை வஞ்சியக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இனியும் தேவையா? மக்களை சிந்திப்பி செயல்படுவீர். நன்றி, வணக்கம்.